உங்கள் முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக கருகருன்னு வளரணும், இளநரை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இளநரை இருக்காது, பொடுகு தொல்லை இருக்காது, முடி உதிர்வை தடுத்து முடி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்கள் முடியை பார்க்குறதுக்கே அடர்த்தியாக ஷைனிங்காக இருக்குங்க. 10 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு போடலாங்க. இளநரை இருக்குது அப்படின்னா இந்த ஹேர் பேக் போடலாம். அதே மாதிரி பசங்களுக்கும் போடலாம். பசங்களுக்கு நிறைய இருக்குன்னா இந்த ஹேர் பேக் போடலாம். மருதாணியும் லெமனும் தாங்க. மருதாணி தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஹேர் பேக் போடுங்க. இது நார்மலாக உங்களோட டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக உங்களோட திக்னஸை அதிகப்படுத்தி கொடுக்கும். முடி நல்ல திக்காக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இளநரை இருக்குது, நரை முடி இருக்குது அப்படின்னா முதல் நாள் மருதாணி ஹேர் பேக் போட்டுட்டு அடுத்த நாள் அவுரி ஹேர் பேக் போடுங்க. இப்படி வாரம் ஒரு முறைன்னு 3 மந்த்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல முடி கருகருன்னு நீளமாக வளருங்க. மருதாணி ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி ட்ரை ஹேரில் தான் ஹேர் பேக் போடணுங்க. ஏன்னா ட்ரை ஹேரில் தான் அந்த மருதாணி கலர் பிடிக்கும். அவுரி ஹேர் பேக்கும் அதே மாதிரி தாங்க. நீங்கள் மருதாணி போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் அவுரி ஹேர் பேக் போடணும். ஏன்னா அப்போ தான் அந்த ப்ளூ கலர் பிடிக்கும்போது உங்கள் முடியை பார்க்கும்போது கருகருன்னு இருக்கும். உங்கள் முடியை பார்க்குறவங்கெல்லாம் கேட்பாங்க, என்ன போட்டு நீங்கள் முடியை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு. அந்த அளவுக்கு கருகருன்னு இருக்கும். அப்ளை பண்ணி 1 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணுங்கள். இதை ஒரு 3 மந்த்துக்கு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் முடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹேர் கேர் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.